லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் தமது கைகளை வைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே உடைக்கப்படாத கட்டுகள் உடைக்கப்படும், தகர்க்கப்படாத கோட்டைகள் தகர்க்கப்படும், வாய்க்கப்படாத காரியங்கள் வாய்க்கப்படும். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாளிலே ஆவியானவர் காண்பித்து பலப்படுத்தின வார்த்தை நமக்கு தெரிந்த வார்த்தை தான். இருந்தாலும் இன்று பேசும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பித்தபடியினாலே கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைபடுவார். அதனுடைய 27வது வசனம், ஏசாயா 14:27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? வியர்த்தமாக்குவான யார் அதை கேன்சல் பண்ணுவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? சேனைகளின் கர்த்தர் எப்படி நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் தமது கையை என்ன செய்கிறாரா? நீட்டுகிறார். அதை கேன்சல் பண்ணவோ அதை மாற்றி வேறொன்றை செய்ய வைக்கவோ யாருக்குமே முடியாது. பார்வோன் மோசையை அனுப்பிவிடலாம், அதெல்லாம் முடியாது போன்னு மோசையை அனுப்பிவிடலாம். ஆனால் மோசையின் தேவன்ட்ட அவன் வேலை நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையை கூப்பிடுற, நான் விட்டுருவேன், இந்த ஒரு வாதை மட்டும் நீங்கட்டும், நான் விட்டுறேன். மோசையும் பாவம் போய் கையை உயர்த்துவார், வாதை என்ன ஆகும்? நின்றோம். உடனே இருதயத்தை கடினப்படுத்தி அப்படிலாம் விட முடியாது வா அப்படிமா. எப்படி 1-2 முறை இல்லை, 10 முறை. ஆமே. ஆண்டவர் சொன்னார், மோசே நீ போகாத, நான் போறேன்ட்டார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவர்? ரத்தத்தை பூசு. இயேசுவின் ரத்தம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல பூசப்பட்டா யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். தேவன் நிர்ணயித்திருக்கிறார். தேவன் ஒன்றை நிர்ணயித்தா அதை யாருக்கும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த ஏசாயா 14 ஆண்டவர் நிர்ணயித்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒடுக்கப்பட்டவனுக்கு இரக்கத்தை நிர்ணயித்தார். 2, ஒடுக்கினவனுக்கு துன்பத்தை நிர்ணயித்தார். இதைதான் இந்த ஏசாயா 14 நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் நிர்ணயித்து இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர். அந்த 26வது வசனத்தை பாருங்கள். தேசம் அனைத்தும் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவார்? Who shall annul it? Who shall annul it? யார் அதை ரத்து பண்ணுவா? யாருக்கு அதை கேன்சல் பண்ண முடியும்? நாம் போட்ட பிளானை ஈஸியா கேன்சல் பண்ணலாம், யார் நினைச்சாலும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் போட்ட பிளான், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம் யாருக்கு கேன்சல் பண்ண முடியும்? சிலுவை தண்டனையில தவிர்க்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்படுவாங்க தெரியுமா? அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகள்ல தவிர்க்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? முழங்காலுக்கு கீழே முறிக்கப்படணும். இது காலங்காலமா அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது செய்கிறது. இது அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டம் எழுதப்படுவதற்கு முன்னமே கர்த்தர் எழுதி வைத்து விட்டார், அவருடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்கப்படுவதில்லை. ரோமன் கவர்மெண்ட் இருக்கு, பிலாத்து இருக்கிறான். உலகத்தை ஆட்டி படைத்த சாம்ராஜ்யங்களில் ஒன்றுதான் ரோம கவர்மெண்ட். அப்ப அந்த சட்டம், அந்த ஒரு சட்டம் போட்டதுதான், யாருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேட்டா அந்த ஆள் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க முடியாது.
அப்போ இது காலங்காலமா மாற்றப்படாத சட்டம். சிலுவையில் அறையப்பட்டு குறிப்பிட்ட மணி நேரம் வரை தொங்க விடுவாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டுக்கு கீழே அடிச்சு உடைப்பாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சட்டம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் நிர்ணயித்தது வேற. அந்த டியூட்டி செய்யறவன் வரான். ஒரு டியூட்டி செய்யறவன் தான் செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யாம வேற காரணம் சொன்னா ஏதாவது அது தேச துரோகம். ஆனா இவன் வரான் பாருங்க, வந்து ரைட்ல இருக்கிறவன் காலை உடைக்கிறான், லெப்ட்ல தொங்கப்பட்டவன் கால் உடைக்கப்படுது. இவன் கடமையை செஞ்சுட்டு போக வேண்டிய இடத்துல இவன் காலை முறிக்கிற அந்த கம்போ கம்பியோ ஏதோ ஒண்ணு அதை தூக்கி போட்டுட்டு ஈட்டி எடுத்து குத்துறான். அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடும். இப்படி ஒருத்தன் செய்யாம இருந்தா அவனுக்கு நாளைக்கு என்ன பிரச்சனை வரவனே வேலை போயிடும். டியூட்டி செய்யல. அப்போ எதுல தான் கவனம் செலுத்துவான்? ஆமே. இந்த தூக்கு தண்டனை போடுவாங்க பாருங்க. அந்த தூக்கு தண்டனை அந்த ஒரு கம்பியை, ஒரு ராடு, அதை பிடிச்சு இழுக்கும் போதுதான் அந்த கால் கீழே இருக்கிற அந்த பலகை விலகும். அப்ப அது இழுக்கிற ஒரு ஆள் செய்யற வேண்டிய வேலையை அவங்க என்ன செஞ்சுதாகணும்? அந்த இடத்துல அவங்க இறக்கம் பார்க்க மாட்டாங்க. அது அவங்க டியூட்டி. அவங்க வந்து நின்று அப்படி டைம் பார்ப்பாங்க. எல்லாம் ரைட் ஓகேன்னு சொன்னதும் அந்த ராடை பிடிச்சு, இது அவங்க டியூட்டி. அது செய்யலைன்னா அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கு. அந்த பக்கத்து 2 பேருக்கு எலும்பு முறிக்கப்படாம இருந்தாலும் அது ஓகே, இன்னைக்கு விட்டுட்டாங்க. இல்லை. அப்ப அந்த இடத்துல உலகம் என்னதான் எழுதினாலும், உலகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும், கர்த்தர் எதை நிர்ணயித்தாரோ அதுதான் நடக்கும். ஹalleluya. இந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கலாம், என்னைக்குமே மோசமா இருக்காது. அதனாலதான் இங்கே யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தேவன் அந்த சந்ததியாய் தான் மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவருடையவன் ஆக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பைபிளை படிக்கும் போது யாக்கோபே அப்படின்னு சொல்லும் போது யாரை கூப்பிடுறார்? அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற யாக்கோபு அண்ணனையா? இல்ல, நம்மளதான் கூப்பிடுறார். அதனாலதான் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல 2 காரியத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, ஒடுக்கப்பட்டவனுக்கு இரக்கத்தை. 14:1 வாசியுங்கள். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும், நல்ல கவனமா கேளுங்க, அந்நியரும் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு. அப்ப இடையில என்ன ஆயிட்டுன்னா கொஞ்சம் விட்டுட்டாரு. இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு கொஞ்சம் மறைச்சிட்டாரு. பின்னும் தெரிந்து கொண்டுன்னா, யாக்கோபே உன் வாழ்க்கையில் அடிக்கிற புயல் நிரந்தரமான புயல் அல்ல. தேவன் நிர்ணயித்தது யாக்கோபு என்னைக்குமே சிறுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதல்ல. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி வாசியுங்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி யாக்கோபின் அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகினா என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் உண்டான மாற்றத்தை, அவர்கள் வாழ்க்கையில் உண்டான மேன்மையை கண்டு அவர்களும் இவங்க கூட நாங்களும் வரோம். உங்க வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கைப்பா, இப்படி ஆயிட்டேப்பா, இவ்வளவு நல்லா ஆயிட்டே, நாங்க நினைச்சோம் உன் கதை முடிஞ்சதுன்னு. இல்லை இல்லை இல்லை, உண்மையிலே உன் தேவன் பெரியவர் தான்.
எத்தனை பேர் இதை கேட்க விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா, ஆமென். நிறைய சாட்சி இங்க வாஸ்து நீங்க கேட்குறீங்க, நிறைய கேட்டவங்க இருக்கிறீங்க. உங்க சாட்சி ஒரு நாள் சொல்லப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 3வது வசனம், கர்த்தர் உன் துக்கத்தையும் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த, இந்த வேர்டை பாருங்க, நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான, எல்லாரும் சொல்லுங்க, கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. இப்ப எப்படிதான் இருக்கிறாங்க? தத்தளிப்பு. இந்த தத்தளிக்கிறதுனா என்ன? நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, என்ன செய்வாங்க? தத்தளிப்பாங்க. எதுக்கு தத்தளிப்பாங்க தெரியுமா? கரை சேரல, மூச்சு விட முடியாம பார்க்கிறார் ஆண்டவர். அப்படி தத்தளிக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் காலத்தை வச்சிருக்கிறேன். என்னைக்கு ஆண்டவரே, நானே எப்படி இருக்கிறேன்? தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளவு தண்ணி உள்ள குடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன வேடுங்க இது? அதுவும் என்ன அடிமைத்தனம் தெரியுமா? கடினமான. இதுல இருக்க ஒரு கயிறை கூட அத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கூனியாகிய ஸ்திரீ எத்தனை வருடம் தெரியுமா? எவ்வளவு நிமிர முடியாது. என்ன பையனுங்க, எப்படி நீங்க 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 உண்மையில சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற ஸ்கூல்ல கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இப்பெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுல போய் குனிஞ்சு நல்ல. நாங்க படிக்கும்போது சில டைம் நாங்க கொண்டு போன பேகையே தூக்கி மேல வைப்பாங்க. நாங்க அதனால அவங்க பேகை தூக்கி வைக்க வராங்க, உள்ள இருக்கிற புக்கெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு, சிரிக்காதீங்க, நீங்களும் இப்படிலாம் பண்ணிட்டு தான். நம்ம கொஞ்ச நேரம் விடும்போது இப்படி பார்ப்போம். எதுக்கு தெரியுமா? மேடம் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா எழும்பி திருப்பி. எங்க 18 வருஷங்க, அவங்க எவ்வளவு தத்தளிப்பு. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு தத்தளிப்பு இருக்குது, நிரந்தரம் கிடையாது. தேவன் நிர்ணயித்தது வேற. தேவன் நிர்ணயித்தது இதோ தத்தளித்து கொண்டிருக்கிறவன சுகமாய் தாபரிக்க பண்ணுவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. அப்போ அக்காலத்திலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேர எங்க திரும்புறாருன்னா, இந்த கூட்டத்தை ஒடுக்குறான் தெரியுமா, அவனுக்கு நேரா திரும்புறார். அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் கூட நான் நிக்க விரும்புறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. நான் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நான் இன்னைக்கு அவரை நோக்கி கையை உயர்த்துறேன்னா அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு நேராய் அவருடைய கையை நீட்டினார். இன்னைக்கு நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன்னா அவர் அதுக்கு முன்னாடி என்னை பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டார். உங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் நீங்க அப்பான்னு கூப்பிட்டீங்களா, அல்லது உங்க அப்பா உங்களை மகளே மகனேன்னு கூப்பிட்டாரா? அப்ப எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அவர் தான். நான் அவரை நேசிப்பதற்கு முன்னே அவர் என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு நான் தத்தளிப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. இன்னைக்கு நான் தாழ்ந்திருப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. இன்னைக்கு நான் துக்கத்தை சுமப்பது உண்மைதான், என்றைக்கும் அல்ல. யாக்கோபே இவைகளை நினை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதாவது தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒருவனுக்கு இளைப்பாறுதலை யோசிக்க கூட முடியாத நிலை. உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் அடிமைப்பட்டது கடினமான இஸ்ரவேலர் எங்கிருந்து புறப்பட பண்ணினார் என்று பைபிள் சொல்லுது தெரியுமா? இருப்பு களவாய்.
நமக்கு ஒரு தத்தளிப்பு வரும்போது நம்ம இமீடியட்டா மறக்கிற ஒண்ணு உண்டு தெரியுமா? என்ன தெரியுமா? நான் அவருடைய பிள்ளை என்பதை. தத்தளிக்கிறவனை பார்த்து உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே அப்படிங்கிறார். ஆமே. தண்ணியில தத்தளிக்கிறது மாதிரி இன்னைக்கு கடினமான அடிமைத்தனம் சான்ஸே கிடையாது. அன்னைக்கு இருந்தது மாதிரிலாம் கிடையாது, முடியவே இல்லை. என் ஆண்டவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, என் வாழ்க்கையில் உண்டாகிற தத்தளிப்பு அதை வியர்த்தமாக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் நடப்பது துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் என் ஆண்டவர் நிர்ணயித்ததை ரத்து பண்ண, கேன்சல் பண்ண, என் தேவன் செய்யும்படி ஒரு காரியத்தை செய்யும்படி கரம் நீட்டுகிறாரு. அதை இல்லாமல் போக பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் இப்படி கொஞ்சம் கைவிட்டார், கொஞ்சம் விட்டார்? பிள்ளையை அவர் தண்டிப்பார் அல்லவா? யாக்கோபுக்கு தண்டனை உண்டு. அவர் தொடை சந்தை தொட்டார் இருக்கு. ஆமென். சிக்ஷை ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால அவர் சிக்ஷிக்கிறார். நீங்க இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற தண்டனையை பத்தி, யாக்கோபுனா பிள்ளைங்களுக்கு, நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 27:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? ஆமென் அப்படின்னு கேள்வி கேட்கிறது போல வரும். அதாவது யாக்கோபுக்கு விரோதமா எழும்புனாங்கல்ல இஸ்ரவேல், பார்வோன், அவங்களுக்கு ஒரு அடி விழுந்துச்சுல்ல, அப்படியே இஸ்ரவேலர் அடிச்சாரு இல்ல. எப்படி வழக்காடினாராம்? 8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய். மட்டாய்னா கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், இவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் எப்போதும் போராட மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க அப்படிம்பார். ஆனா சத்துருக்களுக்கு செய்யறது வேற, அது நான் 2வது சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பனிஷ்மெண்ட் வைத்திருக்கிறார். ஆமென். எரேமியா 30:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேனா, நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய். ஆமென். சிலர் இந்த வசனத்தின் முதற் பகுதியை மட்டும் ஸ்டிக்கராய் அடித்து ஓட்டி வைத்திருப்பவர்கள் உண்டு. என்ன? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? ஐ வில் டிசிப்ளின் யூ பட் ஒன்லி இன் டியூ மெஷர். அதாவது சத்துருக்கு அடிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது, ஆனா அவருடைய பிள்ளையை அடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்களை அடிச்சு வளர்த்தீங்கல்ல? என் பிள்ளைய நான் அடிச்சதுல என் பிள்ளை அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல. நமக்கு தெரியும், கோபம் உச்சில நிற்கும், ஆனா நம்ம கைக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். சிலர் நாக்குக்கு கண்ட்ரோல் கிடையாது, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வா தோசை சாப்பிடு, போத எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. ஆமென். மட்டாய். அப்போ பனிஷ்மெண்ட் உண்டு தேவ பிள்ளைக்கு. யாக்கோ நீ பிள்ளைன்னா அடி உண்டு. ஆமென். என்ன ஒரு 2 ஆமென் வருது. அப்போ ஆண்டவர் அவனை அடித்து சில நேரத்தில் அப்படி, ஆண்டவரே அவனே அடிச்சது மாதிரி இல்லப்பா, இல்ல உனக்கு நான் ஒரு அளவு வச்சிருக்கிறேன். அது என்னை அடுத்த வசனம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் எதுக்காக இதை செய்கிறார் அப்படின்னா,
ஒப்புரவாயிரணும். ஓசியா 12 நீங்க பார்க்கும்போது 2வது வசனத்துல, நானே வாசிக்கிற நேரம் இல்லை, யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு 6வது வசனத்துல சொல்றார், இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு அப்படிங்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் விசாரிக்கிறார்? ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்குன்னா, நம்மளை கரெக்ட் பண்ண, டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வர. அதாவது என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆமாவா இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கும். ஆமே, கல்யாணம் ஆகாதவங்களே கை தூக்குறாங்க. உங்கள் விசுவாசம் பெரியது. ஆமா, என் பிள்ளை, எல்லாருக்கும் அது விருப்பம் இருக்குல்லங்க. அவர் நல்ல தகப்பன் அல்லவா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, வழக்கு இருக்கு, நான் நியாயம் தீர்க்க போறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிட்டு. ஏன்னா சிக்ஷை நிரந்தரம் அல்ல, சிக்ஷை தற்காலிகம். எனவேதான் பைபிள்ல நிறைய வாட்டி வரக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அது யாக்கோபுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை, அவருடைய பிள்ளைகளுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தான் இனி. எல்லாரும் சொல்லுங்க, இனி. கடந்த நாள் இந்த இனி எல்லாம் இனிமையா இருந்துச்சு வாசிக்க. நிறைய இருக்கு, ஆனா ஒரு சில வசனங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன், அப்படியே நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஏன்னா இந்த இனி அப்படிங்கிற வேர்டுக்கு அது தேவ பிள்ளைகள் மட்டும்தான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, ஆமே. நான் அந்த சங்கீதம் 71 20 21, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின். அப்போ ஆண்டவரை, என் வாழ்க்கையில எல்லாம் இடிந்து போனாலும் என்னை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டி எழுப்ப உங்களால முடியும். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆமேன். யோபுவுக்கு ஏதாவது மீதி இருந்துச்சா? ஆமேன். ஏதாவது இருந்துச்சா? இல்ல. ஆனா கர்த்தர் எப்படி கொடுத்தார்? முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கென்று தேவன் செய்கிற காரியம் இது தேவன் நிர்ணயித்தது. ஒரு நேபுகாத் நேச்சாரே புல்ல தின்ற அளவுக்கு விழுந்துட்டு திரும்ப எழும்பி மேன்மையாய் ராஜ்யத்தில் உட்காருவான் என்றால், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதரா, திரும்ப கர்த்தரால. அதனாலதான் ஏசாயா 29:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம். அப்ப இதுவரை யாக்கோபு என்ன பட்டிருக்கிறோம்? அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார்ல. இனி இந்த வேர்டெல்லாம் நீங்க நோட் பண்ணி வீட்டில் போய் அதை சொல்லிட்டே இருக்கணும். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து. இதான் அவருடைய மனசுல இருக்கு. அதான் யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் இனி அவன் முகம். ஏசாயா 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றார் தெரியுமா? அவருடைய ஜனத்துக்கு. அப்ப ஆண்டவர் நிர்ணயித்தது அது. ஏசாயா 51:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அதனாலதான் சொல்ல, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து. அங்க என்ன பார்த்தோம்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் ஆண்டவர் அதை நீக்கிறார்.
எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும் தெரியுமா? நம்பிக்கையோடு. ஆமென். வீட்டுல பிள்ளைங்க வந்து சொல்ற, அம்மா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமா? இருக்குப்பா, ஆனா இனி இருக்காது. ஹல்லேலூயா. அதாவது அற்புதத்துக்கு ஆக மட்டும் வந்து போகிற கூட்டங்கள் நிறைய உண்டுங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எதை பிடிக்கணும் தெரியுமா? உறவை பிடிக்கணும். உறவை பிடிக்கணும். நான் பிள்ளை, அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. ஏசாயா 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏசாயா 60:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. ஏசாயா 33:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவது இல்லை. இனி. ஏசாயா 49:19, இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், அதாவது நன்மைகளின் நெருக்கம். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, இந்த வீட்டுல இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நன்மைகளின் நெருக்கம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்லுவாள்ல, என் கடங்காரங்க வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகணும்னு நிற்கிறாங்க, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, போய் எல்லா காலி குடத்தையும் எடுத்து வை, பக்கத்து வீட்லையும் கேட்டு வாங்கி வை. எல்லா காலி குடமா கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ காலி குடத்தை கேட்டு வாங்கி வை. காலி குடம் காலி ஆயிட்டு எல்லா காலி குடம் வச்சுட்டு எல்லா குடம் நிரம்பினதுக்கு அப்புறம் நேரா வந்து சொல்றாங்க, இனி குடம் எண்ணெய் இல்லைன்னு இல்லை, இதான் நன்மைகளின் நெருக்கம், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இனி. ஏசாயா 62:8, இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஏசாயா 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. ஏசாயா 62:4, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம், எல்லாரும் சொல்லுங்க, இனி. அப்ப நம்முடைய நோக்கம் எதுல தான் இருக்கணும் தெரியுமா? இனி. அப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்னா, அப்போ எனக்கு ஆண்டவர் இந்த தத்தளிப்புல இருந்து என்ன வெளியே கொண்டு வருவார். இது தேவன் நிர்ணயித்தது. தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை. பிரியமானவர்களே, நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை கோபப்படுத்தி தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம். இந்த ஓசியா 12 யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்ல, என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். 9வது வசனத்துல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான். இந்த வார்த்தை கவனிங்க. என்னைக்கு உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தானோ அதிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களிலே. இதுதான் அவர் மனசுல இருக்கு. இவன் நல்லா இருக்கணும், இவன் வாழ்ந்து இருக்கணும். ஏன்னா யாக்கோபுக்கு பேரே என்ன தெரியுமா? எத்தனை ஏசா சொன்னா, நீங்க விடுங்க. கூடாரவாசி. யாக்கோவே யார்தான்? கூடாரவாசி. ஆனா அவன் கூடாரத்தில் இருந்து நாட்கள் பல ஆயிட்டு. ஆண்டவர் திருப்பி அவனை கைப்பிடிச்சு கொண்டு வரார். அவர் மனசுல இருக்கிறது, நீ வாழ்ந்து இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல சொல்லிட்டு அடுத்து அத வந்து கர்த்தர் என்ன செய்கிறாராம்? 10வது வசனத்தை பாருங்கள். அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஊழியக்காரர்கள்ட்ட சொல்றார், தீர்க்கதரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன். தரிசனங்கள் மூலமா சொல்றேன், வார்த்தைகள் மூலமா சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். 12வது வசனம்,
யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். வாக்குத்தத்தம் இருக்கு. எகிப்திலிருந்து கைப்பிடித்து அழைத்தது முதல் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். அப்போ நீ ஏன் சித்தெல்லாம் செய்யணும் யாக்கோபே. நான் உன்னை ரட்சித்ததில்ல, நீ எவ்வளவு சிம்பிளா மறக்கிற. நான் உனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கு. ஆனா உன் மாம்சமும் மனசும் ஒண்ணு விரும்புது. ஏன்னா ராகேல பார்த்ததுமே இவருக்கு பிடிச்சிட்டு. யாக்கோபே உன்னை உருவாக்கினவரும் நீ. யாக்கோபே நீ பூச்சியா இருக்கும் போதே நான் உன் கையை பிடிச்சிட்டேன் தெரியுமா. இன்னைக்கு நீ ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால ராகேலுக்கு ஒண்ணு பிடிக்குது. ஆனா நீ டாட்டா இருக்கும் போதே எனக்கு ஒண்ணு பிடிச்சது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் நாங்க ஒரு ஸ்கேன்ல என்ன தெரியுது பாருங்க. என்ன தெரியுது? ஒண்ணு நீ டாட்டா இருக்கும் போதே உனக்கு என்ன பிடிச்சிட்டு. ஆனா ராகேலுக்கு நீ அப்படியே மறந்துட்டே. வாக்கு தத்துவம் உன் மேல இருக்கு, எல்லாமே உன் மேல இருக்கு. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் அவரு. நீ என்னடா நான் செய்யறது ஃபுல்லா. கர்த்தர் யாக்கோபுக்கு நிர்ணயித்தது லேயாள். ஆனா லேயாள் யாக்கோபுக்கு பிடிக்கல. ஏன்னா கர்த்தர் அந்த லேயாள் வழியாக யார் பிறக்கிறா? யூதா வம்சத்தில் யார் வாரா? இயேசு. இது ஆதி முதல் நிர்ணயிக்கப்பட்டது. இன்னொரு சத்தியம் தெரியுமா? ராகேல் திருமணம் பண்ணான். கானானுக்கு போகிற வழியில ராகேல் அவுட். கானானுக்கு போகல, லேயாள் போனான். ஆபிரகாம் மரித்த போது ஆபிரகாம் சொன்னார், சாராள் பக்கத்தில் என்ன வச்சிரு. சாராள் பக்கத்தில் ஆபிரகாம் வச்சாங்க, ரெபேக்காள் பக்கத்தில் ஈசாக்க வச்சாங்க. யாக்கோபு ரொம்ப நேசித்தது ராகேல. ஆனால் அவன் சரீரம் எது பக்கத்தில் வைக்கப்பட்டது தெரியுமா? அற்பமா எண்ணப்பட்ட லேயாள் பக்கத்தில் தான் வைக்கப்பட்டது. ஏன்? தேவன் நிர்ணயித்தது. அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட 14வது வசனம். எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். உனக்கு நான் வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறேன், உனக்கு நான் தேவனா இருக்கிறேன், உனக்கு நான் அது செய்யறேன் இது செய்யறேன்லாம் சொல்றேன். உன்னை நான் திரும்பவும் கூடாரங்களிலே தாபரிக்க பண்ணுவேன். நீ கூடாரவாசியா இருந்த, ஆனா உன்னுடைய செயல்னால இப்போ வீட்டுக்குள்ள இருக்க முடியல. ஏசாவனை இருக்க விடாம ஆக்கிட்டான் பாத்தியா, ஓட வைக்கிறான் பாத்தியா. எங்கேயோ ஓடி யார்கிட்டயோ தஞ்சம் புகுந்து அங்கேயும் இருக்கு. அங்க கொஞ்சம் முகம் மாறினாலே, இன்னொரு வீட்டுல நம்ம இருக்கும்போது அந்த வீட்டாருடைய முகம் மாறினாலே நமக்கு இருக்க முடியாதுங்க. நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா இன்னொரு வீட்டுல முகம் மாறினாலும் இருக்க முடியல பாத்தியா. யாக்கோவே, நான் உன்னை கூடாரங்கள்ல குடியிருக்க பண்ணுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்யறேன். அது வேண்டாம், அது வேண்டாம். அதனாலதான் ஆண்டவர் தண்டிக்கிறார், மட்டாய் தண்டித்தார். யாபோக்காற்றின் கரையின் அனுபவம் மட்டும் யாக்கோபுக்கு இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு யாக்கோபு இல்ல. ஆனா எந்த இடத்துல உடையணுமோ, எந்த இடத்துல விழுந்து அழணுமோ, அந்த தருணத்தை, அந்த இரவு மட்டும் யாக்கோபு தூங்கி இருந்தா அடுத்த நாள் அவனுக்கு விடியல் இல்லை. ஆனா அந்த இரவுல தேவ சமூகத்துல அவன் விழுந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று கதறின போது அந்த இரவுல கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் நிலத்திலிருந்த தத்தளிப்பு நீக்கப்பட்டது, துக்கம் மாற்றப்பட்டது, கடினமான நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஒரு வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம், ஆனா அதை படிக்கும் போதெல்லாம் பலன். சகரியா 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த யாக்கோபு மேல கர்த்தர் எப்படி கோபத்தை வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் கோபம். எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் கோபம் தான், ஆனாலும் அந்த கொஞ்சம் தாங்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு இல்ல. ஆண்டவர் ஏசாயா 54 என்ன சொல்வார்? சிறுமைப்பட்டவளே
பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவட்டவளே. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இமைப்பொழுது இமைப்பொழுது கைவிட்ட போது நிலைமையை பார்த்தீங்களா? இதை ஒரு நாள் படிக்கும் போது ஆண்டவரை பார்த்து பாடினேன். இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே, யாக்கோபை இமைப்பொழுது கைவிட்டு திருப்பி கையை பிடிக்கும் போது யாக்கோபு அங்க இருந்தான். என்ன நீங்க கைவிட்டு கை பிடிக்கலன்னு பார்த்தா நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. இமைப்பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, இரவும் பகலும் என் கூட இருந்தென்னை நடத்தி செல்லுமையா, இரவும் பகலும் என் கூட இருந்து நடத்தி செல்லும். ஆண்டவர் இதை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த 12வது வசனத்துல ஒரு தூதன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எந்த மட்டும் இறங்காது இருப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தூதர்களே பரிதாபப்படுறாங்க பாருங்க யாக்கோபுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது. அப்ப யாக்கோபு ஆண்டவருக்கு எவ்வளவு ஃபேவரட் பாத்தீங்களா? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட. கொஞ்சம் கவனிங்க, இயேசுவை பிடிக்க வரும்போது இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்னாங்க தெரியுமா? இயேசுவை நைட்டு பிடிக்க வந்தாங்கல்ல, இயேசுவை சுத்தி எத்தனை தூதர்கள் நின்றாங்க தெரியுமா? 12. ஒரு லேகியோனா எத்தனை? 6000. 12 லேகியோனா 72,000த்துக்கும் அதிகமான தூதர்கள் நிக்கிறாங்க. எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அதே போல இங்கே அவருடைய ஜனம் கஷ்டப்படும் போது தூதர்கள் சுத்தி இருந்து ஃபீல் பண்றாங்க. ஒரு தூதன் கேட்கிறான், எந்த மட்டும் இறங்காது இருப்பீரப்பா? நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இந்த 70 வருஷமா, இத்தனை வருஷமா, இந்த 18 வருஷமா, இந்த 38 வருஷமா, இந்த 40 வருஷமா ஆண்டவர் சொல்றாரு, நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த வேர்டை நல்ல கேளுங்க, மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சொல்லிட்டு தான் சொல்றேன், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம், ஆகையால் மன உருக்கத்தோட. புரியும்படி சொல்லணும்னா, உங்க பிள்ளைய நீங்க கோபத்துல அவங்க பண்ண ஒரு செயல்னால உங்களுக்கு கோபம் தாங்க முடியாம ஓங்கி படபடான்னு அடிச்சிட்டீங்க. நீங்க அடிக்கும் போது ஒருத்தங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு வைங்களேன். உங்க பிள்ளைய நீங்க கோபத்தில் அடிக்கிறீங்க, உங்க பிள்ளை வலியில துடிக்கிறான், அதை ஒருத்தங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதை நீங்க பார்த்துட்டீங்க. அதை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 2 காரியம் வெளிப்படும். ஒன்று, அவங்க மேல கோபமும் பிள்ளை மேல இரக்கமும். அதுதான் இங்க நடக்குது. எப்படி உங்க பிள்ளைய நீங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க, கோபம் தாண்டும். அவர் அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா உண்மையால அந்த தகப்பனுக்கு அப்படி பிள்ளை அழுவத, நம்ம பிள்ளைங்க அழுகிறத ஒருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா நம்ம மனசு அடுத்த செகண்டே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும். இது சத்தியம், இதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்க அழுறதையோ, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டத்தை இன்னொருத்தங்க பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அடுத்த செகண்ட். ஏன்னா அந்த உறவுங்கிறது அப்படிதான். ஹல்லேலூயா. இங்க அதான் நடக்குது. அதான் அவர் எப்படி கொண்டார, மகா வைராக்கியமா சொல்லிட்டு அந்த அந்த சுகமாய் வாழ்கிற, எப்பாடா ஏய் ஆட வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு, அங்க பாரு யாக்கோபு அழுதுட்டு இருக்கிறான், ஜாலியா இருக்கலாம். வந்துச்சு கோபம். யாக்கோவுக்கு மேல அவருக்கு எப்படி கோபம் வந்துச்சா? கொஞ்சம் கோபம். யாக்கோபு கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற புறஜாதிகள் மேல எப்படி கோபம் வந்துச்சா?
கடுங்கோபம். அவங்க மேல கடுங்கோபம் வந்ததும் கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமினிடத்தில் திரும்பினேன். இப்ப புரியுதா? நம்மளை பகைக்கிறவங்க நல்லா வாழ்றது கூட நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். நீங்க என்னடான்னா அவங்க வாழ்ந்திருக்கவே, அவங்க சுகமா வாழட்டும். அல்லேலூயா. ஆமான் சுகமா இருந்தாதான் மோர்தேக்காயை நீ குதிரை மேல ஏறுவ. ஆனா நீ ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆமான் இறங்கிடுவான். அல்லேலூயா. ஆமென். உருக்கமா எருசலேமினிடத்தில் திரும்பினேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல். அடுத்த வார்த்தை, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். இது தேவன் நிர்ணயித்தது. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு, பின்னும் கூறு. திரும்ப திரும்ப சொல்லாத, திரும்ப திரும்ப சொல்லு. 70 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிற பட்டணம் திரும்ப எழும்புவாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ல திரும்ப. இதான் யாக்கோப், இது தேவன் நிர்ணயித்தது. அவ்வளவுதான். எல்லாம் நடக்கணும்னா 2020 நடந்திருக்கணும் பிரதர். கிடைக்கணும்னா 2022 கிடைச்சிருக்கணும். இனி நீ யாரு என்பதை மறக்கிற. நீ தள்ளி நிற்கிற புறஜாதியான் அல்ல, நீ பக்கத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. என் ஆண்டவர் கையை வச்சிட்டார்னா எல்லாரும் வலது கையை வைத்து, நான் புறஜாதி அல்ல, நான் அவருடையவன், நான் அவருடையவள். சத்தமஸ், நான் புறஜாதி அல்ல, நான் யாரோ அல்ல, நான் அநாதை அல்ல, நான் அவருடையவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு விட்டார் தெரியுமா? ஏன்னா நான் அவருடையவன். என்னுடைய முடிவு அவருக்கு மகிமையாதான் இருக்கணுமே தவிர அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதா இருக்கக்கூடாது. ஓ ரலபா தடரபா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குல்ல, அதுல கர்த்தருக்கு மகிமையாதான் இருக்கணும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்காது, இருக்க விட மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கப்படலாம் அப்படின்னு கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன்னு பாக்குறாங்க. ஏய், உன் மேல என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை செய்துவிட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நீங்க படிக்கும் போது தெரியும். விசேஷமா எசேக்கியேலை கொண்டு சொல்லுவார், எசையாவை கொண்டு சொல்லுவார், இவைகள் எல்லாம் நான் உங்கள் நிமித்தம் செய்யல, என் நாமத்தின் நிமித்தம். ஏன்னா உன் மேல நான் என் நாமத்தை எழுதி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி தத்தளிப்பு, தத்தளிப்பு, மூச்சு முட்டுது. ஹல்லேலூயா. தேவன் என்ன நிர்ணயித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சத்துரு உங்க வாழ்க்கையை பார்த்து சிரிக்கிறானா? சிரிக்கட்டும். ஆமா. எனக்குள்ள செய்தி கேட்டுட்டு போய் சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா, கொஞ்சம் கூட நல்லா. நீ ஏன் நீ சத்துருக்க பாத்தியா? நீ இன்னும் எழும்பல பாத்தியா? நீ இன்னும் சிரிக்கல. அல்லேலூயா. நம்மளை பகைக்கிறவங்களை சிரிக்க வச்சாலும் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா? கடும் கோபம் வந்துச்சு. யார் மேல தெரியுமா? அல்லேலூயா. அப்போ பிள்ளை மேல இருக்கிற கோபம் அப்படியே திரும்புது. எப்படிங்க இருக்கும்? அல்லேலூயா. எத்தனை எத்தனை சிலருக்கெல்லாம் அப்படியே மூட்டி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை பத்தி பெற்றோர்கிட்ட அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு வரும், வாசலே மிதி விழும். உடனே அப்படி ஒரு சந்தோஷம். உங்க பிள்ளை, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை. சிலர்லாம் உண்மையான காரியத்தை சொல்லணும். சிலர் அந்த பெற்றோரை கோபப்படுத்துறதுக்குன்னே சொல்லுவாங்க. உங்க பையன், உங்க பையன். ஆமென். அப்படி கோபப்படுத்தி அந்த
டீச்சர்ஸ் முன்னாடியோ அல்லது யார் முன்னாடியோ வச்சு அந்த பையனை அடிக்கணும். அவன் மேல ஒரு அடியை விழ வச்சிடணும். அடி விழ வைக்கும்போது உடனே அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஆனா உள்ள அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்பாடா. ஆனா அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பாவுக்கு மனசு உடைஞ்சிரும். அதுவரை வாங்கி கேட்டு கொடுக்காத ஐஸ்கிரீம் அன்னைக்கு வாங்கி கொடுக்கப்படும். ஆமாவா இல்லையா? ஆமே. பொல்லாதவர்களாகிய நீங்களே, நீ கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு 4 பேர் சிரிக்கிறாங்க. அவருடைய வைராக்கியம் ஏறிட்டே இருக்கு. அவரு சொல்றார், இந்த பட்டணம் இன்னும் நன்மையினால நிரம்பும். ஆயிரம் நாவிரும் ஆமென் நன்றி சொல்கிறாரே. அதனாலதான் சங்கீதம் 90:15 நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு. சரியாக இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தை போய் பண்ணுங்க. இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய வல்லமை, இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரியும். 1-2 வருஷம் இல்லப்பா. ஆமென். ஏன்னா நான் என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. உங்க டைரியில மேல பெருசா எழுதி வச்சுக்கோங்க, இந்த தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல, இளைப்பாறுதல் தான் நிரந்தரம். தத்தளிப்பு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் என்னை கூடாரத்திலே சுகமாய் தாபரிக்க பண்ணுவார். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கத்தை நிர்ணயித்திருக்கிறார். ஒடுக்கினவனுக்கு எதை நிர்ணயித்திருக்கிறார்? இனி வாசியுங்கள் 14 ஏசாயா 14:3-4 வாசியுங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. அதுதான் ஒரு சைடுல மன உருக்கத்தை காட்டுகிறார், இன்னொரு பக்கத்துல கடுங்கோபத்தை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. பார்வோன் இந்த பக்கம் நிக்கிறான், இஸ்ரவேலர் இந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த பக்கம் நிக்கிறவங்க மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துதிக்கிறாங்க. அந்த பக்கம் நிக்கிறவன் மேகத்தின் மேல இருக்கிற கர்த்தரை பார்த்து துக்கிக்கிறான். இதுதான் கர்த்தர் கிரியை செய்யும் போது நடக்கிறது. ஒரு கூட்டத்தாருக்கு பயங்கர சந்தோஷம், இன்னொரு கூட்டத்தார் அலறாங்க. ஆமென். யாத்திராகமம் 14 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். 14வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரை கால் நனையாம நடந்து போக பண்ணினார். இஸ்ரவேலர் யாராவது வருத்தத்தோடு போனாங்களா? இல்ல. எப்படி போயிருப்பாங்க? ஜலம் எப்படி இருக்கிறது? வலதுபுறமும் இடதுபுறமும் மதிலா எப்படி குவிந்து நிக்குது. அப்போ தொட்டா என்னதான்? தண்ணி தான். இப்பதான் ஃபாரின்ல எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல அக்வாரியெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லா கிளாஸ் போட்டு மேல என்னெல்லாம் ஓடும்? மீன்லாம் ஓடும். ஆண்டவர் அன்னைக்கே காட்டி கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்களை இப்படி பார்த்துட்டே போறாங்க. என்ன பாரு யாராவது வருத்தத்தோட போனாங்களா? இல்ல, ஜாலியா போனாங்க. ஆனா இவங்க வரும்போது இவர்கள் எப்படி நடத்தினாரா? வருத்தத்தோடு. இவங்களுக்கு இருந்தாலும் ஒன்றும் பார்க்கவே முடியாது, வருத்தத்தோடு. அப்போ எகிப்தியர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. இப்பதான் இவங்க என்ன பாக்குறாங்க? கர்த்தர் துணை நிற்கிறாங்க. இவங்க ஓடி போலான்னு சொல்லும் போது கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, உன் கையே சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அப்படியே நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே
கவிழ்த்து போட்டார். 28 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இதுதான் கர்த்தர் ஒடுக்கினவனுக்கு செய்கிற நியாய தீர்ப்பு. இனி ஏசாயா 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஆண்டவர் என்ன சொல்றார்? பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும். இதை நீ சொல்லணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இதை சொல்லு. அவன் மேல உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி இருக்குல்ல, அதன் மேல சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், ஒடுக்கினவன். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது. யாரை பார்த்து சொல்றார்? யார் மேல இருந்த துக்கத்தையும். இனி 3ல இருந்து ஒரு விஷயம் கூட வாசிங்க. இந்த வசனம் உள்ள போன, அதுக்கு தான் திரும்ப திரும்ப வாசிக்க வைக்கிறேன். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும். அப்ப யார் துக்கப்படுத்தப்பட்டானோ அவன் சொல்லணும். யார் தத்தளிக்கிறானோ, தத்தளிப்புக்கு காரணமா ஒருத்தர் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாரு, அவனை பார்த்து நீ சொல்லு, அவன் மேல் சொல்லு, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். நல்ல கையை தட்டி ராபா ஷாலா பாகாரா அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அநேக பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவியை வெளியேற இயேசுவின் நாமத்தில். உன் மேல தேவனுடைய தண்டனை வருகிறது, உன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். சபையே, பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக இந்த யுத்தம் நீங்கள் செய்யணும். தேவன் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கர்த்தர் இதை செய்யும்படி கரத்தை நீட்டி இருக்கிறார். யார் இதை திருப்புவார்? சத்தமா சொல்லுங்க, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 6வது வசனம். உக்கிரங்கொண்டு. அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமா. அதாவது செங்கோலை முறித்து போட்டார்னா இதுவரை அவனுடைய ஆளுகை ஓமையில இருந்துச்சு. உன்னை எழும்ப விட மாட்டேங்கிறான். 18 வருடம் அந்த கூனி மேல யாருடைய ஆளுகை இருந்துச்சு? சாத்தானுடைய ஆளுகை இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்துட்டார்னா அதை முறிச்சிருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேற எந்த ஆளுகையும் கர்த்தருடைய ஆளுகை அன்றி. இந்த வசனம், இந்த வசனத்தை வீட்டில் ஃபுல்லாக வசனம் போடுறது வேலை தான். ஆமென். 16:5 ஏசாயா 16:5 எல்லாரும் எழுதிக்கோங்க. வீட்டில் போய் திரும்ப திரும்ப படி. இது நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்ம வீடு கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் மேல வேற செங்கோல் இருக்க கூடாது. அவருடைய கிருபாசனம் தான் இருக்கணும். அவர் தான் அங்க இருக்கணும். ஆமென், ஆமென். ஏசாயா 14:5 துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் கர்த்தர் என்ன செய்தாரா? முறித்து. அது முறிந்தாதான் இது வந்து இது இருக்கணும். கிருபையினால் சிங்காசனம். இனி 14:5 16:5 என்னடா பாஸ்டர் திடீர்னு ஏலம் விடுறாரு? இல்ல, மனசுல இருக்க 14:5 16 போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இன்னொரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவா. 14:5 முறிஞ்சா 16:5 ஸ்தாபிக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துஷ்டரின் செங்கோலை கர்த்தர் முறித்து அவருடைய சிங்காசனத்தை உன் கூடாரத்தின் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல ஸ்தாபிக்க போகிறார். ஊராபாலாமா ஷேரே ரீகாராபாபா. துஷ்டரின் தண்டாயுதம் அரசாண்டவர்களின் செங்கோலை கர்த்தர் இதோ முறித்து போடுகிறார். கர்த்தர் இதை நிர்ணயித்திருக்கிறார். யார் இதை உயர்த்தமாக்குவார்? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும்.
அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் சேர் போட்டுட்டாருன்னா நியாயமாய் நியாயம் விசாரித்து, சத்தமா சொல்லுங்க. அப்ப என் வாழ்க்கையில ஏன் இன்னும் ஏன் சீக்கிரம் நடக்கல? ஒண்ணும் சிங்காசனம் போடப்பட்டிருக்குதா? என் வாழ்க்கையில் 38 வருஷம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. ஆமென். 38 வருடம் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனுக்கு நடக்காதது இயேசு வந்து 38 நிமிஷத்துல நடக்குது. நடக்குதா இல்லையா? கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல், எல்லாரும் சொல்லுங்க, என் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். என் கூடாரத்தில். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லுங்க, ஒடுக்குகிறவன் ஒளிந்து போனா. இது தேவன் நிர்ணயித்தது. இதுதான் நடக்க போகிறது. யாக்கோபே, நீ உன் தாவரங்களிலே சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உனக்கு கிருபை செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் 1000 அல்ல 10000ங்களை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை நம்ம விடுதலையோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முடிந்தவங்க எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 14:5 இன்னைக்கு நடக்க போகுது. 16:5 நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன 14:5? சத்துருவின் செங்கோல் முறித்து போடப்படுகிறது. கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. என் கூடாரத்திலே அவர் உண்மையாய் வீற்றிருக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நான் பார்க்க போறேன். ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் சந்தோஷம் தானே. ஆமென். கொடியவன் அற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம எல்லாம் சந்தோஷம் தானே. 1000 அல்ல 10000ங்களை, 1000 அல்ல 10000ங்களை வெற்றியை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. கொடியவனற்று போனான், கொடியவனற்று போனானே, எல்லாம் சந்தோஷம் தானே. நம்ம சீயோனே, சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. ஆமென். சீயோனே, சீயோனே கம்பீரித்து பாடு, உன் ராஜா நடுவில் வந்து விட்டாரே. தீங்கை நீ காண்பதில்லை, தீங்கை நீ காண்பதில்லை, வெற்றியும் சந்தோஷமும் பெருகுது பெருகுது. ஆமென். கொடியவன் அற்று போனானே, ஒடுக்கிறவன் ஒளிந்து போவானாக. கொடியவன் அற்று போனானே, கொடியவன். ஆமென், ஆமென். எல்லாம் சந்தோஷம் தான். தமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக தீவிரமாக புறப்பட்டாரே. தமது ஜனத்தின், ஆமென், தீவிரமாக புறப்பட்டாரே. கழுத்தளவாய் அஸ்திபாரம் தீரப்பாக்கி, கழுத்தளவாய். எல்லாரும் சொல்லுங்க. துஷ்டனின் வீட்டில் உள்ள தலைவானை வெட்டி நீர், துஷ்டனின் கொடியவன் அற்று போனான், கொடியவன் அற்று போனானே. ஊராலா மாமரே,
ஹalleluya நம்ம எல்லாம் எல்லாம் சந்தோஷம் தான். கொடியவன் அற்று போனானே, ஓ ஆயிரம் அல்ல ஆயிரம் அல்ல 10,000ங்களை, ஆயிரம் அல்ல வெற்றியை தந்து விட்டாரே, வெற்றியை தந்து விட்டாரே. ஆவே கொடியவனற்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் செங்கோல் முறிக்கப்படுகிறது. உன் மேல சத்துருவுக்கு ஆளுகை இல்லை. உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும்படிக்கு கிருபையினால், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினால் ஷரபலப கரபலப தடரப ஓரபலபரபலபரபல ஷெலமவர. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே உம்முடைய சிங்காசனம், உம்முடைய சிங்காசனம் கிருபையினால், 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 கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக. கிருபையினால், கிருபையினால், கிருபையினால் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. கிருபையினால், கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கொடியவன் அற்று போவான். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து நீ இதை சொல். அவன் மேல் இந்த வார்த்தையை சொல். உன்மேல், உன் குடும்பத்தின் மேல சொல். கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். உன்னை ஒடுக்குகிறவனை பார்த்து சொல்லு, நீ ஒளிந்து போவாய். உன் பிள்ளைகளை பார்த்து சொல்லு, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் நிர்ணயித்த காரியம் இதுவே. யாக்கோபே இவைகளை நினை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, ஏதும் இல்லை என்ற கவலை, துணையாளர் ஏதும் இல்லை என்ற கவலை, ஆமென். துணையாளர் ஓ சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லுங்க, நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே நம்புவேனப்பா, நம்புவேனப்பா என் இயேசுவையே நம்புவே. நம்பி சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. கடைசியாய் நம்புவேன் இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே. ஹalleluya. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தி
எங்களை உயிர்ப்பித்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எஸ் லார்ட், எங்கள் மேல சத்ருவின் செங்கோல் அல்ல, உம்முடைய சிங்காசனமே ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, துக்கத்தையும் தத்தளிப்பையும் கடினமான அடிமைத்தனத்தை முறித்து உங்களை இளைப்பார பண்ணும் அக்காலத்தில் இது தேவனை நீர் நிர்ணயித்தது. ஒவ்வொருவர் மேல இந்த வார்த்தைகளை சொல்லி பிளஸ் பண்ற. இந்த குடும்பங்கள் மேல இனி சத்துருவின் கை ஓங்கவே கூடாதப்பா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக, கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவர். இன்னும் என் பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை காணப்படும். சாட்சியாய் நிறுத்தும். ஒடுக்குகிற கொடியவன் அற்று போனா அவன் மேல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க. நாங்க உங்களை நம்பி சொல்லிட்டோம்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா மகிமையும் கனமும் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.